இருக்கும் புத்தகங்களிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய தகவல்களை அழகாக தமிழில் தொகுத்து இனிமையாக நமக்காக வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். உயிர் அறிவியல், உயிர் தொழில்நுட்பவியல் போன்ற துறைகளில் இன்றைக்கு பயோசயின்ஸ் என்றும் பயோடெக்னாலஜி என்றும் சொல்லப்படுகிற, ஜெனட்டிக் இன்ஜினியரிங் என்றெல்லாம் சொல்லப்படுகிற புதிய அறிவியல் துறைகளில் மரபு அணு பற்றிய ஆய்வுதான் மிக உச்சமாக கருதப்படுகிறது. அதனை ஆங்கிலத்தில் DNA என்று சொல்லுவார்கள். அந்த மரபு அணு இழைகளை கொண்டு இன்றைக்கு மனித உடல்களை பற்றிய, விலங்குகளின் உடல்களை பற்றிய, தாவரங்களை பற்றிய பல்வேறு உண்மைகள் அறியப்படுகின்றன. அதுதான் இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு பெரிய அறிவியலாக அந்த துறையிலே அமைந்திருக்கிறது. அது எப்போது தொடங்கிற்று, அதனை கண்டுபிடித்த விஞ்ஞானி யார் என்று தேடிக்கொண்டு போனால் 1898 விஞ்ஞானிகள் அது பற்றிய தொடக்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மரபு அணு இருக்கிறது, அதை கண்டுபிடித்து விட்டால் எல்லா விதமான உண்மைகளையும் நம்மால் உணர முடியும் என்கிற சிந்தனை 19ஆம் நூற்றாண்டின் இறுதியிலேயே வந்துவிட்டது. ஆனாலும் கூட அது பற்றிய பல முழுமையான செய்திகளை, அதுவரையிலே வெளிப்படாமல் இருந்த செய்திகளையெல்லாம் வெளிக்கொண்டு வந்தவர் இங்கிலாந்திலே பிறந்த ரோசலின் ஃப்ராங்க்லின் என்கிற ஒரு பெண் விஞ்ஞானி தான். தன்னந்தனியாக அவர் ஒருவரே ஆய்வு செய்து பல உண்மைகளை, உலகம் அறிந்திராத உண்மைகளை எல்லாம் அவர் வெளிக்கொண்டு வந்தார். அவருடைய பெயர் ரோசலின் ஃப்ராங்க்லின் என்பது. அவருடைய பிறந்த நாள் ஜூலை 25. அவருடைய பிறந்த நாளில் அவர் எந்த அளவுக்கு பல உண்மைகளை கண்டுபிடித்து தந்திருக்கிறார் என்று நாம் நினைவு கூறுவது பொருத்தமாக இருக்கும். அவர் பிறக்கிற போதே ஒரு பணக்கார குடும்பத்திலே தான் பிறந்தார். பணக்கார யூதர்கள் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு குடும்பத்தில் நாட்டிங் மலை என்கிற ஊரில் இங்கிலாந்திலே அவர் பிறந்தார். அவர் வசதியான குடும்பத்திலே பிறந்ததனாலே படிப்பதற்கு அவருக்கு ஒன்றும் தடை இல்லை. 1920 பிறந்த அவர் 1941ஆம் ஆண்டு கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலே பட்டம் பெற்றார். ஆனால் என்ன வேடிக்கை என்றால், பட்டம் பெற்றாலும் கூட பெண்கள் தங்களின் பெயருக்கு பின்னால் பட்டத்தை போட்டுக்கொள்ளக்கூடாது என்று அந்த நாட்டில் அன்றைக்கு ஒரு மரபு இருந்திருக்கிறது. மிக முன்னேறிய நாடு என்று நாம் கருதுகிற இங்கிலாந்து போன்ற நாடுகளில் கூட பெண்களுக்கான உரிமை அவ்வளவுதான் இருந்திருக்கிறது. முதலில் பெண்கள் கல்லூரிகளுக்கோ பல்கலைக்கழகங்களுக்கோ படிக்க வரவே கூடாது என்று ஒரு தடை. அந்த தடை ஏறத்தாழ 1930களிலே தகர்ந்து போகிறது. கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திற்கு பெண்கள் வரலாம், தேர்வு எழுதலாம், வெற்றி பெறலாம், ஆனால் பட்டம் போட்டுக்கொள்ளக்கூடாது, அதற்கான சான்றிதழை கோரக்கூடாது என்கிற அளவுக்கு ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு நிலை இருந்திருக்கிறது. எனவே ரோசலின் ஃப்ராங்க்லின் பட்டம் பெற்றதற்கு பிறகும் அறிவியல் துறையில் அன்றைக்கு பெண்கள் பட்டம் பெறுவது அவ்வளவு எளிதில்லை. அதற்கு பிறகும் கூட அவரால் அந்த பட்டத்தை போட்டுக்கொள்ள முடியவில்லை. ஆனாலும் அவர் தன்னுடைய படிப்பை, தன்னுடைய ஆய்வை தொடர்ந்தார். 1941 என்பது 2வது உலகப்போர் மிக முனைப்பாக நடந்து கொண்டிருந்த காலம். எனவே அன்றைக்கு கல்வி பற்றியோ அறிவியல் வளர்ச்சி பற்றியோ கவலைப்பட முடியாமல் போர் பற்றியே அரசுகளெல்லாம் கவலைப்பட்டு கொண்டிருந்தன. ஆனாலும் மறுபடியும் அந்த பல்கலைக்கழகத்திலேயே இடம் தேடி படித்து முனைவர் பட்டம், PhD பட்டத்தையும் ரோசலின் வாங்கினார். அவருடைய புதிய ஆய்வாக இருந்தது எக்ஸ்ரே என்று நாம் சொல்லுகிற அந்த ஊடு கதிர் இருக்கிறதே, அந்த ஊடு கதிரின் விளிம்பு வரைவியல் என்கிற துறையிலே அவர் ஒரு புதிய செய்திகளை எல்லாம் அறிவியலில் கண்டுபிடிக்கிறார். அதன் மூலமாகத்தான் இந்த மரபு அணு பற்றிய ஆய்வில் அவர் இறங்குகிறார். அதற்கான தருணம் உலகப்போர் முடிகிற வரைக்கும் அவருக்கு வாய்க்கவில்லை. அதற்கு பின்னும் ஒரு 5-6 ஆண்டுகள் காத்திருந்து இந்த மரபு அணு பற்றி பல்வேறு விதமான புதிய செய்திகளை என்னால் கண்டுபிடிக்க முடியும் என்று அவர் உறுதி கூறி அந்த ஆய்வில் இறங்குவதற்கே அனுமதி பெறுவதற்கு அவருக்கு அத்தனை காலம் ஆயிற்று. பிறகு 1951 தொடங்கி 53 வரைக்கும் 2 ஆண்டுகள் பசி தூக்கம் பாராமல் அல்லும் பகலுமாய் தன்னுடைய முழு வாழ்வையும் அர்ப்பணித்து கொண்டு ரோசலின் செய்த அந்த ஆய்வுதான் இன்றைக்கு நம்முடைய உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களுக்கும் பயன்படுகிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும்.
அப்படி 2 ஆண்டுகள் ஆய்வு செய்து அவர் பல அறிவியல் செய்திகளை கண்டுபிடித்தார். நாம் எல்லோரும் விளங்கி கொள்ளுகிற மாதிரி அவர் கண்டுபிடித்த ஒரு செய்தியை சொல்ல வேண்டுமானால், இந்த மரபு அணு இழை சுருளாக இருக்கிறது என்பதுதான். அதை அவர் அந்த விளிம்பு வரைவியல் மூலமாக அதனை வரைந்து எப்படி இருக்கிறது என்றால், அந்த டிஎன்ஏ என்று சொல்லப்படுகிற அந்த மரபு அணு இழை சுருளாக இருக்கிறது என்பதை கண்டுபிடித்தார். இதுதான் அறிவியலுக்கு அவருடைய மிகப்பெரிய கொடை. இதனை 53லேயே அவர் கண்டுபிடித்து விட்டார் என்றாலும் அதை நிறுவுவதற்கு மேலும் பல சான்றுகள் தேவைப்பட்டன. ஆனால் ஏறத்தாழ 55, 56 அவருடைய உடல் நலம் குன்றியது. அவருடைய கருப்பையிலே புற்றுநோய் இருப்பதை மருத்துவர்கள் கண்டறிந்தார்கள். அவர் இந்த ஆய்வுக்காக மேலும் பல செய்திகளை அறிய வேண்டும் என்பதற்காக அமெரிக்காவுக்கு சென்ற இடத்தில் அவருடைய உடல்நலம் பாதிக்கப்பட்டது. அங்கே அவருக்கு கருப்பை புற்றுநோய் இருக்கிறது என்று கண்டறியப்பட்டதற்கு பிறகு அதை குணப்படுத்துவதற்கு அன்றைக்கு மருந்துகள் ஏதுமில்லை. அவர் எந்த இடத்திலே வந்திருக்கிறாரோ அந்த இடத்திலிருந்து ஆய்வை தொடங்குவதற்கு அவரோடு உதவியாக இருந்த 3 பேர் முன்வந்தார்கள். கிரீக், வில்கின்ஸ், வாட்சன் என்கிற அந்த 3 பேரும் அந்த ஆய்வை தொடர்ந்தார்கள். அவர்கள் அந்த ஆய்வினை தொடர்ந்து கொண்டிருக்கிற போதே 1958 ஆண்டு வெறும் 38 வயதில் அவ்வளவு பெரிய விஞ்ஞானியாக இந்த உலகத்திற்கு ஒரு புதிய கொடையை தந்தவரான ரோசலின் பிராங்க்லின் இறந்து போய்விட்டார். எனவே 58 அவர் இறந்து போனதற்கு பிறகு அந்த ஆய்வை இவர்கள் 3 பேரும் தொடர்ந்தார்கள், வெற்றியும் கண்டார்கள், இறுதி வடிவங்கள் எல்லாவற்றையும் தந்தார்கள். 1962 ஆண்டு அந்த 3 பேரும் நோபல் பரிசினை பெற்றார்கள். இதற்காகவே என்ன வேடிக்கை என்றால், அந்த நோபல் பரிசு ரோசலின் பிராங்க்லினுக்கு தான் போயிருக்க வேண்டும். ஆனால் நோபல் பரிசு வழங்குவதிலே சில விதிகள் இருக்கின்றன. அதனை 3 பேருக்கு மேல் பகிர்ந்து கொள்ள முடியாது. ஒருவர், இருவர் அல்லது அதிகம் போனால் 3 பேருக்கு மேல் பகிர்ந்து கொள்ள முடியாது. மேலும் இறந்து போனவர்களுக்கு நோபல் பரிசு வழங்குவதில்லை. ஆகையினாலே பிராங்க்லினுக்கு வந்திருக்க வேண்டிய அந்த பரிசு வாட்சன், கிரீக், வில்கின்ஸ் என்கிற அந்த 3 பேருக்கும் வழங்கப்பட்டது. அவ்வளவு பெரிய விஞ்ஞானியான அந்த ரோசலின் பிராங்க்லின் இன்றைக்கும் பல ஆய்வுகளுக்கு முன்னோடியாக விளங்குகிற அவருடைய பிறந்த நாள் ஜூலை 25.